உற்றுளவு பிணி உலகத்து எழுமை வைத்தார், உயிர் வைத்தார், உயிர் செல்லும் கதிகள் வைத்தார். அது மட்டுமா, மற்ற அமரர் கணம் வைத்தார். தேவர்கள் என்று ஒரு பிரிவையும் இறைவன் ஏற்படுத்தினார். ஆனால் அந்த தேவர்களால் காணப்படாத, அவர்களால் அறிய ஒண்ணாத மறைகளையும் இறைவன் உருவாக்கினார். காமம் என்றால் நமக்கு தெரியும், எல்லாவற்றின் மேலும் விருப்பம் வைப்பது. லோபம் என்பது கஞ்சத்தனத்தை குறிக்கும், எனக்கு எனக்கு என்று சேர்த்து வைத்துக் கொள்வது. சிரமப்படுபவர்களுக்கு தர வேண்டும் என்கிற எண்ணமே வராமல் வாழ்வது. செற்றமலி ஆர்வமோடு காம லோபம் சிரவாத நெறி வைத்தார். இதற்கு பிறகு என்ன வைத்தாராம்? துறவு வைத்தார். பல பிறவிகள் தோறும் தேடி பெறக்கூடிய திருவடி எந்த திருவடி? ஆடும் திருவடி, சிவபெருமானுடைய அந்த சிவந்த திருவடி. அந்த திருவடியை தவத்தவர்களெல்லாம் தேடக்கூடிய அந்த திருவடியை, அவர்கள் போய் சேரக்கூடிய அந்த திருவடியை, நல் தவர் சேர் திருவடி என் தலைமேல் வைத்தார், நல்லூரம் பெருமானார் நல்லவாறே. தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். திருமுறை சிந்தனைகள் நம்மை பண்படுத்த வல்ல பேரருட்கனிகள். உண்ட மாத்திரத்தில் உயிரை வருடி உயர்வு தரக்கூடிய, உய்வு தரக்கூடிய அற்புதங்கள். அந்த வரிசையில் திருநாவுக்கரசர் பெருமான் இந்த உலக வாழ்க்கையை எப்படியெல்லாம் அவதானிக்கிறார் என்று பார்க்கக்கூடிய ஒரு அருமையான பாடல். ஒரு குறிப்பிட்ட அற்புதம் நிகழ்ந்ததற்கு பிறகு பாடப்பட்ட பதிகம் என்பது அதன் கூடுதல் சிறப்பு. நல்லூர் பதியில் பெருமான் ஒரு பகுதியிலே படுத்திருக்கின்றார். நாவுக்கரசர் பெருமான் ஒரு முதியவர் வடிவிலே வந்து அவருடைய சிரசின் மேல் தன்னுடைய திருவடிகளை சிவபெருமான் பதிக்கிறார். நனைந்தனைய திருவடி என் தலைமேல் வைத்தார் என்று நல்லூர் பெருமானுடைய அருமையை பாடுகிற அந்த பதிகத்திலே இது இன்னொரு பாட்டு. இந்த உலகத்தை எப்படியெல்லாம் சிவபெருமான் அமைத்து வழிநடத்துகிறார் என்கிற அழகை ஒரு எண் சீர்விருத்தத்திலே ரொம்ப அழகாக நாவுக்கரசர் நமக்கு முன்வைக்கிறார். உற்றுளவு பிணி உலகத்து எழுமை வைத்தார். பிணிகள் நிறைந்த உலகம் இது. இன்னொன்று நம்மை பிணைக்கக்கூடிய உலகமாகவும் இருக்கிறது. உற்று உளவு பிணிகள், எவ்வளவு அழகு பாருங்கள். நம்மை பீடித்து உழவக்கூடிய பிணிகள் நிறைந்த உலக வாழ்க்கை. இதில் எழுமை வைத்தார். 7 பிறவிகள் என்கிற கணக்கை வைத்தாராம். உயிர் வைத்தார், உயிர் செல்லும் கதிகள் வைத்தார். அந்த உயிரில் படியக்கூடிய நல்வினை தீவினைக்கு ஏற்ப அந்த உயிர் என்ன கதிக்கு செல்லும் என்கிற வரையறையும் அவர் வகுத்தார். அப்படியானால் ஒரு உயிர் என்பது தான் செல்ல வேண்டிய கதியை தன் செயல்பாடுகளால் தானே தகவமைத்துக் கொள்கிறது. நல்லது செய்பவர்கள் நல்ல கதிக்கு போகிறார்கள், தீமை செய்கிறவர்கள் தீய கதிக்கு போகிறார்கள். உற்றுளவு பிணி உலகத்து எழுமை வைத்தார், உயிர் வைத்தார், உயிர் செல்லும் கதிகள் வைத்தார். அது மட்டுமா, மற்ற அமரர் கணம் வைத்தார். தேவர்கள் என்று ஒரு பிரிவையும் இறைவன் ஏற்படுத்தினார். ஆனால் அந்த தேவர்களால் காணப்படாத, அவர்களால் அறிய ஒண்ணாத மறைகளையும் இறைவன் உருவாக்கினார். மற்ற அமரர் கணம் வைத்தார், அமரர் காணா மறை வைத்தார். எவ்வளவு அழகு பாருங்கள். மனிதர்களுக்குத்தான் அந்த வாய்ப்பு. மறைகளை ஓதுவதற்கும் திருமுறைகளை ஓதுவதற்கும் மனிதர்களுக்குத்தான் வாய்ப்பு, அவர்களுக்கு இல்லை. அதே மாதிரி குறை மதியம் வளர வைத்தார்.
பிறை நிலவு வந்து அவர் பாதங்களிலே விழுந்தபோது அடைக்கலம் கொடுத்து அது மீண்டும் வளர்வதற்குரிய வழிகாட்டுதலை இறைவன் வழங்கினார். அப்புறம் செற்றமலி ஆர்வமோடு காம லோபம் சிறவாத நெறி வைத்தார். இறை ஆர்வம் உங்களுக்கு வந்துவிடும் என்றால் காமம் லோபம் ஆகிய சிறு குணங்கள் நம்மை விட்டு விலகிவிடும். காமம் என்றால் நமக்கு தெரியும், எல்லாவற்றின் மேலும் விருப்பம் வைப்பது. லோபம் என்பது கஞ்சத்தனத்தை குறிக்கும், எனக்கு எனக்கு என்று சேர்த்து வைத்துக் கொள்வது. சிரமப்படுபவர்களுக்கு தர வேண்டும் என்கிற எண்ணமே வராமல் வாழ்வது. செற்றமலி ஆர்வமோடு காம லோபம் சிறவாத நெறி வைத்தார். இதற்கு பிறகு என்ன வைத்தாராம்? துறவு வைத்தார். நாம் முன்னரே ஒரு பதிகத்திலே பார்த்தோம். துய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவாய் நீ, துணையாய் என் நெஞ்சம் துறப்பிப்பாய் நீ. ஆக எல்லாவற்றையும் அனுபவித்த பிறகு துறக்கக்கூடிய மனநிலையையும் இறைவன் வைக்கிறார். செற்றமலி ஆர்வமோடு காம லோபம் சிறவாத நெறி வைத்தார், துறவும் வைத்தார். நல் தவர் சேர் திருவடி என் தலைமேல் வைத்தார். இதிலேதான் நாவுக்கரசர் பெருமானுடைய நன்றி உணர்வு வெளிப்படுகிறது. பல பேர் நீண்ட காலம் தவம் செய்து வணங்கி பல பிறவிகள் தோறும் தேடி பெறக்கூடிய திருவடி எந்த திருவடி? ஆடும் திருவடி, சிவபெருமானுடைய அந்த சிவந்த திருவடி. அந்த திருவடியை தவத்தவர்களெல்லாம் தேடக்கூடிய அந்த திருவடியை, அவர்கள் போய் சேரக்கூடிய அந்த திருவடியை நல் தவர் சேர் திருவடி என் தலைமேல் வைத்தார், நல்லூரம் பெருமானார் நல்லவாறே. அவருடைய அந்த நல்ல பண்புகளை நான் என்னவென்று சொல்லுவது? என்னையும் ஒரு பொருளாக கருதி பெருமான் ஆட்கொண்டார், என் வாழ்வை நெறிப்படுத்தினார். என் வாழ்க்கையை மட்டுமல்ல, இந்த உலகத்தையே அவர் முறைப்படுத்தினார். பிறக்கக்கூடிய உயிர்கள் எந்த கதியில் செல்ல வேண்டும் என்பதற்கான வாசல்களையும் வாய்ப்புகளையும் வைத்தார். அமரர்களால் அறிய ஒண்ணாத மறைகளை மனித குலத்துக்கென்று வைத்தார். அந்த குறை நிலவு வளரும் விதமாக கருணை செய்தார். காமம் லோபம் ஆகியவற்றை சாராத ஒரு வாழ்க்கை முறையை எனக்கு அருளினார். துறவையும் அருளினார். இதற்கெல்லாம் சிகரம் வைத்தது மாதிரி தன்னுடைய திருவடிகளை கொண்டு வந்து தானே வலிய வந்திருந்து என்னுடைய சிரசின் மேல் பதித்து என்னை ஆட்கொண்டார். நல்லூர் எம் பெருமானார் நல்லவாறே என்று அந்த நன்றியுணர்வு பொங்க பொங்க நாவுக்கரசர் பெருமான் அருளுகின்றார். பொதுவாக ஞான நிலை உணர்ந்தவர்கள் தனக்குள்ளே எல்லாம் வல்ல தெய்வத்தை அறிந்தவர்களாக திகழ்வார்கள். அப்படி எல்லாம் வல்ல தெய்வத்தினுடைய இயங்குத்தன்மை என்ன என்பதை உணர்ந்த ஒரு நிலையிலே இருந்து நாவுக்கரசர் பெருமான் அருளியிருக்கிற இந்த தேவாரம் இருக்கிறதே, 8 வரிகள் கொண்ட ஒரு விருத்தத்துக்குள்ளாக எண்குணத்தானாகிய சிவபெருமானுடைய இணையற்ற கருணையை, பெருமையை, அவர் இந்த உலகத்தை இயக்கும் தன்மையையெல்லாம் விளக்கிச் சொல்லுகிற விதமாக அமைகிறது. இதற்குள்ளே தத்துவம் இருக்கிறது, இலக்கியம் இருக்கிறது, நன்றி உணர்வு இருக்கிறது, ஞானம் என்கிற பெருங்கொடை இருக்கிறது. இப்படி எல்லாவற்றையும் உள்பொதிந்து பாடக்கூடிய உன்னதத்தை நாம் திருநாவுக்கரசர் பெருமானிடத்திலே காணுகின்றோம்.